ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யோகஸ்ரீ நர்சரி கார்டன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா 5 kg க்ரோ பேக்ல இருக்கிற ரோஸ் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போறோம். எல்லாமே புது ஸ்டாக் வந்திருக்குங்க. அவ்வளோ ஒரு ஃப்ரெஷ்னஸாக இருக்குது. எல்லாமே பார்த்தீங்கன்னா மழை வர ஆரம்பிச்சிருக்கு. எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா பிளான்ட்ஸுகள் குவாலிட்டியாக பார்த்தீங்கன்னா துளிர்கள் அந்த நோய்கள் எல்லாம் இருந்தால் எல்லாமே பார்த்தீங்கன்னா வேகமாக வந்து அது போயிடும். ஏன்னா மழை துளி விழுந்தாவே நோய்கள் பிளான்ட்ஸுக்கு வந்து அட்டாக் ஆகாதுங்க. அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற பிளான்ட்ஸும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது. பார்க்கும்போதே தெரியும், ஃபுல்லாகவே மொட்டோட ஃப்ளவர் கோலோடு இருக்குது. உங்களுக்கு 5 kg க்ரோ பேக்கில் பார்த்தீங்கன்னா எம்எஸ்எஸ்ல ஃபுல் சாயிலோடு தான் உங்களுக்கு வரும். ஒரு பாக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 6 பிளான்ட் வைக்கலாம். உங்களுக்கு கொரியர் சார்ஜ் பார்த்தீங்கன்னா 160 ரூபா வரும். பிளானுடைய அமௌண்ட் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு உங்களுக்கு எந்தெந்த ரோஸ் கலெக்ஷன் பிடிக்கிருக்கோ, என்னென்ன கலர் வேணுமோ அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எங்களுக்கு அனுப்புங்க. ப்ரைஸ் என்னன்றதை நாங்கள் சொல்லுவோம். உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக புக் பண்ணி வாங்கிக்கலாம். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டாக பார்க்குற ரோஸ் என்னென்னு பார்க்குறீங்களா? தாஜ்மஹால் ரெட் ரோஸுங்க. நல்லா பெருசாக பூக்கும். பெட்டல்ஸுகளெல்லாம் நல்லா ஷைனிங்காக இருக்கும். பிளான்ட் எல்லாம் வந்து உங்களுக்கு என்ன மாதிரி இருக்கும்னு கேட்டிங்கன்னா, அங்கே பாருங்கள், ஒரு பிளான்ட் எடுத்து வச்சே காமிச்சிருக்கேன். உங்களுக்கு பிளான்ட் வந்து 5 kgல இந்த மாதிரி ஒரு 3 இல்லை 4 பிரான்ச்சஸோட பிளான்ட் எல்லாம் வந்து இந்த ஃப்ளவர் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பட்ஸோட மொட்டோட தான் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்க போகுது. எல்லாமே ஏன்னா பார்த்தீங்கன்னா பாருங்கள், எல்லாமே தெரிஞ்சிருக்கும் எல்லா செடியிலையும் மொட்டோட தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு. உங்களுக்கும் வந்து ஒரு சில பிளான்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா மொட்டோடையும், சில பிளான்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ளவரோடையும் கிடைக்க போகுது. வேணுன்றவங்க கண்டிப்பாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ரோஸ் பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய சைஸில் இருக்குங்க பாருங்கள், பார்க்கும்போதே தெரியும் நல்லா பெரிய சைஸில் இருக்குது ஃப்ளவர். வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது ஐஸ்கிரீம் ரோஸுங்க. நம்மக்கிட்ட வந்து நிறைய கலர்ஸ் இருக்குது. அதனால் என்னென்ன கலர்ஸ் அவைலபிளாக இருக்குதுன்றதை மட்டும் நான் காமிச்சிட்டே போகிறேன். உங்களுக்கு பிடிச்சா கண்டிப்பாக புக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு செகண்டாக பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் ரோஸ். மேலே வந்து பிங்க் கலர்லேயும், ரோஸ் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஃபுல் ஒயிட் கலர்லேயும் இருக்கும். இதுவும் பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய சைஸ் ஃப்ளவராக தான் விடும். நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா எல்லோ ரோஸ். எல்லோவே பார்க்கும் போதே பாருங்கள் எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது, டார்க் எல்லோ கலரில். வேணுன்றவங்க இதையும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது பிங்க் வித் ஒயிட்டுங்க. நல்லா பார்த்தீங்கன்னா இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒயிட்டு. இது உள்ளே மட்டும் ஒயிட் கலர்லையும், மேலே மலர் பார்த்தீங்கன்னா நல்லா பிங்க் கலர் மட்டும் தெரியும். இதுவும் நல்லா பெரிய சைஸ் ஃப்ளவராக இருக்குது. வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது பிங்க் கொத்து பட்டன் தான் பார்க்க போகிறோம். இந்த பச்சை மல்லி குண்டு மல்லியிலலாம் கட்டுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி கொத்து பட்டன் தான். இது ஃபுல்லாகவே மொட்டு தாங்க. இங்கே பாருங்க, இது அந்த லீஃபை விட மொட்டுக்களும் ஃப்ளவர்களும் தான் இது அதிகமாக வைக்கக்கூடிய வெரைட்டி. பார்த்திங்கன்னா இதுதான் எங்களுக்கு நிறைய பூக்கள் விடணுங்க. கொத்தாக நல்லா செடிறப்போ உங்களுக்கு பூக்கள் தெரியணுன்றவங்க கண்டிப்பாக இந்த வெரைட்டி புக் பண்ணிக்கலாம். நல்ல புதர் போல் நல்ல செடிகளும் வளரும், நல்ல நிறைய பூக்களும் கொடுக்கும். வேணுன்றவங்க கண்டிப்பாக இந்த பிங்க் கொத்து பட்டன் புக் பண்ணிக்கலாம். நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது சில்வர் லைன். இது பார்த்திங்கன்னா ஒரு 3 கலர் கலந்த போல் இருக்கும். ஒரு பர்பிளும் பிங்க்கும் ஒயிட்டும் இந்த மாதிரி கலந்த போல் இருக்கும். இந்த ஃபுல்லாக ஓப்பன் ஆயிடுச்சுன்னா எவ்வளோ அழகாக தெரியுது பாருங்கள். 2 கலரில் நம்ம தலையில் வைக்கும் போது ஒரு மீடியம் சைஸில் தான் இருக்கும். நல்லா பார்க்கவும் 2 கலர் 3 கலர் கலந்த போல் இருக்குங்க. பிளான்ட்ஸ் பார்த்திங்கன்னா இதுவும் பஞ்சு கொத்தாக மொட்டை வைக்கும். ஒரு பிளான்ட் 2 பிளான்ட்ல இல்லை. இதை பொறுத்த வரைக்கும் நம்மக்கிட்ட ஒரு 200 பிளான்ட் பக்கம் ஃபுல் ஸ்டாக் வந்திருக்குங்க. இது பார்க்குறது எல்லாமே இது சேம் ஒரே கலர் தான். யாருக்கு வேணும் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பிளான்ட் புக் பண்ணி வாங்கிக்கலாம். நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது பிளாக் ரோஸுங்க. நம்ம எதிர்பார்க்குறது ரொம்ப ரேர் ரோஸ் பார்த்திங்கன்னா இதை பொறுத்த வரைக்கும் ஒரு 2 வீக்ஸ் ஆனாலே மலர்ந்து வந்து பெட்டல்ஸ்கள் உதிராது. இது ஃபுல்லாக ஓப்பன் ஆனாலே பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும். நல்லா நெருக்கமாக இருக்கும், நல்லா ஸ்டார் போல் பூக்கும், ஃபுல் டார்க் மெரூன் கலர் இருக்கும். அதுக்கு தான் இது பேர் வந்து பிளாக் ரோஸ்ன்னு வச்சுருக்காங்க. வேணுன்றவங்க புக் பண்ணிக்கலாம். நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது ஃபேண்டா ஆரஞ்சு தான் பார்க்க போகிறோம். இந்த ரோஸே பார்த்திங்கன்னா நல்ல பெரிய சைஸாக ரோஸ்கள் விடும். பெட்டல்ஸ்கள் வந்து அப்படியே வெளுத்தே போகாது. அவ்வளோ வரைக்கும் பார்த்திங்கன்னா நல்லா பெரிய சைஸாகவே அதே டார்க்னஸாகவே கொடுக்குங்க. அது முள்ளும் பார்த்திங்கன்னா இந்த பிளான்ட்டில் வந்து முள்ளுக்களும் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அதிகமாக முள்ளுகள் இருக்கவே இருக்காது. ஒரு சின்ன குழந்தைங்க கூட நம்ம வீட்டு முன்னாடி வச்சா கூட தொட்டால் கூட எதுவுமே ஆகாதுங்க. அந்த மாதிரி ரோஸ் பிளான்ட் இது. வேணுன்றவங்க புக் பண்ணிக்கலாம். நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது லோட்டஸ் ரோஸ். இது தாமரை பூ மாதிரி இருக்கும், ஆனால் பார்த்திங்கன்னா இது ரோஸ் தாங்க. இது 2 கலரில் பூக்கும். நல்லா ஒரு லைட் பிங்க் கலர்லேயும் கொஞ்சம் ரொம்ப லைட் பேபி பிங்க் கலரும் இருக்கும். பார்க்கவே அவ்வளோ ஒரு தாமரை பூ மாதிரி இருக்குது பாருங்களேன். வேணுன்றவங்க கண்டிப்பாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இது ரொம்ப ரேராக ரொம்ப பார்க்கவும் அழகாக இருக்கும். நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது இது இப்போ டார்க் ஒய்லைட் கலர் தான் பார்க்க போகிறோம். இதுவும் பார்த்திங்கன்னா பார்க்க வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு ரோஸே பார்த்திங்கன்னா இது டிஃப்ரெண்ட்டாக ஒரு பேப்பர் ரோஸ் மாதிரி. என்னங்க இது டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி கலரில் ரோஸ் இருக்குமான்னு நிறைய பேர் கேட்பாங்க. அந்தளவுக்கு வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட் வெரைட்டி இது. இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு 1 வீக் ஆனாலே மதுலேருந்து வந்து உதிராது. நிறைய பூக்கும் போது அவ்வளோ ஒரு டிஃப்ரெண்ட் அழகாக இருக்கும். ஏன்னுன்றக்கும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது லேகர் ஃபீல்டுங்க. இது அவ்வளோ ஒரு ஃப்ராக்ரன்ஸ் இருக்குங்க. அதை ஸ்மெல் பண்ணும்போது அவ்வளோ ஒரு பர்ஃப்யூம் போல் ஃப்ராக்ரன்ஸ் அடிக்கும். சூப்பராகவே இருக்குங்க. இது வேகமாக வந்து அதிகமாக ஹைட்டாக வந்துடும் பிளான்ட்ஸு.
வேகமாக ஹைட் வந்து நிறைய பூக்கள் கொடுக்குங்க. ஒரு டைம் பார்த்திங்கன்னா ஒரு 4 பூ 5 பூ இந்த மாதிரி பூக்கும். பார்க்க வந்து டிஃப்ரெண்ட் கலரில் இருக்கும். வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது ஒயிட்டில் வந்து 3-4 வெரைட்டி இருக்குங்க. இது ஒரு ஒயிட் ரோஸ். இது பார்த்திங்கன்னா ஒரு மினி சைஸ் இருக்காது, ஒரு கொஞ்சம் நல்லா மீடியம் சைஸில் இருக்கும். நல்லா இதுவும் பார்த்திங்கன்னா இது பெட்டல்ஸ்கள் நல்லா ஸ்டார் டைப் தான் இருக்கும். ஃபுல்லாக ஓப்பன் ஆகிடுச்சுனால தான் இந்த மாதிரி இருக்குது. இது மீடியமாக இருக்கும், நல்லா ஸ்டார் டைப்பில் விடும். இது மொட்டுக்கெல்லாம் பாருங்கள் எவ்வளோ விடுதுன்னு. இங்கே பாருங்கள், ஒரு டைம் பார்த்திங்கன்னா 3 மொட்டு 4 மொட்டு அந்த மாதிரி விடும். வேணுன்றவங்க கண்டிப்பாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இது பெட்டல்ஸ்லேருந்து எல்லாமே பார்த்திங்கன்னா சாஃப்ட்னஸாக இருக்கும். நம்ம தலையில் வைக்கவும் நம்ம ஒரு மீடியமாக அழகாக இருக்கும். நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது என்ன ரோஸுங்க, இது பெண்டாக வளைவாக இருக்குதுன்னு பார்க்குறீங்களா? இது தாங்க நம்ம வீட்டுக்கு வந்து அழகு கொடுக்கணும், எங்களுக்கு அழகுக்கு மட்டும் இந்த பிளான்ஸுங்கெல்லாம் வைக்கணுன்றவங்க கண்டிப்பாக இந்த ரோஸ் புக் பண்ணி வாங்கிக்கலாம். இது பேர் வந்து பேப்பர் ரோஸுன்னு சொல்லுவாங்க. நல்லா காகிதம் போல் நல்லா வளைவாக பெண்டாக இருக்கும். இதுவும் பார்த்திங்கன்னா பிங்க்கும் ஒயிட்டும் கலந்த போல் இருக்குங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது பார்த்திங்கன்னா ஒரு 3 அடுக்கு தான் இருக்கும் ரோஸ் பார்த்திங்கன்னா. ஆனால் பஞ்சாக கொத்தாக பூக்கும். வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற ரோஸ் என்னென்னு பார்க்குறீங்களா? இதுதாங்க எல்லோ வித் ரெட். இது லைட்டாக மட்டும்தான் மேலே வந்து லைன்ஸ் மாதிரி ரெட் கலரில் இருக்கும். மற்றபடி பார்த்திங்கன்னா ரொம்ப லைட் எல்லோ கலரில் இருக்கும். இது நம்ம தலையில் வைக்கிற மாதிரி தான் இருக்கும். பேக் சைடு பார்த்திங்கன்னா ரொம்ப தட்டியாகவும், தலையில் வைக்கும்போது நல்லா கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது பிங்க் கலர். ரொம்ப பிங்க்குங்க, ரொம்ப லைட் பிங்க் கலரில் இருக்குது. அவ்வளோ ஒரு க்யூட்னஸாக இருக்குங்க. இந்த பிங்க் பார்க்கும் போது எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நம்ம இதுவும் பார்த்திங்கன்னா நம்ம தலையில் வைக்கிற மாதிரி மீடியம் சைஸ்லாம் இருக்குது. மலரும் போதே பார்த்திங்கன்னா நல்லா ரவுண்ட் ஷேப்பில் எவ்வளோ அழகாக மலர்ந்துருக்குன்னு பாருங்கள். வேணுன்றவங்க கண்டிப்பாக புக் பண்ணி வாங்கிக்கலாம். நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது கப் ஷேப் எல்லோ தான் பார்க்க போகிறோம். இது இல்லை என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்க்குறீங்களா? இதில் ஒரு மொட்டுக்களே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி முட்டை வடிவத்தில் வந்து நல்லா ரவுண்ட் ஷேப்பில் தான் பூக்கும். அதே மலர பார்த்திங்கன்னா பெட்டல்ஸ்கள் ஷேட் ஆகிட்டு நடுவில் மட்டும் நல்லா டார்க்னஸ் கொடுக்கும். இது கொத்தாக பூக்கள் கொடுக்குற வெரைட்டி பார்த்திங்கன்னா இது நிறைய பஞ்சாக பூக்கள் கொடுக்கும். ஒரு மொட்டில் பார்த்திங்கன்னா 4 பூ 5 பூ அந்த மாதிரி பூக்கும். வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. நம்ம பூஜைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பூக்கள் தேவைப்படும். அந்த மாதிரி வெரைட்டிலலாம், இந்த மாதிரி வெரைட்டிலலாம் நிறைய பூக்கள் கொடுக்குற வெரைட்டி. வேணுன்றவங்க புக் பண்ணிக்கலாம். நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது ஜெடிகா ஆரஞ்சு தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு டார்க்காக இருக்குங்க. ஆரஞ்சு கலர், கேசரி எப்படி டார்க் ஆரஞ்சு கலரில் இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். பேக் சைடு பார்த்திங்கன்னா நல்லா சில்வர் கலரில் கோட்டிங் கொடுத்துருப்பாங்க. நல்லா டபுள் கலரில் தெரியும் பார்க்கவே. பார்த்திங்கன்னா பேக் சைடு ஒரு கலர்லையும் ஃப்ரண்ட் சைடு ஒரு கலர்லையும். இது ஒரு மீடியம் சைஸ் ரோஸ் தான், நல்லா கெட்டியாக இருக்குங்க. இதுவும் பார்த்திங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் வந்து உதிராது. பெட்டல்ஸ்கள் வந்து ரொம்ப நெருக்கமாக இருக்கும். வேணுன்றவங்க புக் பண்ணி வாங்கிக்கலாம். நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது பிங்க் ரோஸுங்க. பிங்க் ரோஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப டார்க் பிங்க் கலரில் இருக்கும். ரோஸ் பார்த்திங்கன்னா நல்லா ஃபேண்ட் ஆரஞ்சில் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இதுவும் பிங்க் கலரில் நல்லா பெரிய சைஸு பூக்கும். இது மழைனாலையும் பார்த்திங்கன்னா இது பெட்டல்ஸ்கள் ஷேட் ஆகாதுங்க. அப்படியே எப்படி இருக்குமோ மொட்டை இருக்குமோ மழைனாலையும் அதே சேம் கலரில் தான் இருக்கும், வெளுத்து போகாது. வேணுன்றவங்க புக் பண்ணிக்கலாம். நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது காஷ்மீரி ரோஸ் தான் பார்க்க போகிறோம். டெய்லியும் பூஜை பண்ணுறவங்களுக்கு வந்து டெய்லியும் பூக்கள் கொடுக்கணும். நல்லா ஃப்ராக்ரன்ஸாக நம்ம சாமி ஃபோட்டோக்கெல்லாம் வைக்கும்போது நல்லா ஃப்ராக்ரன்ஸாக இருக்கிற ரோஸ் வேணுன்றவங்க கண்டிப்பாக இந்த காஷ்மீரி ரோஸை புக் பண்ணி வாங்கிக்கலாம். அவ்வளோ ஒரு ஃப்ராக்ரன்ஸாக இருக்கும். மாலை கட்டுறதுக்கு மார்க்கெட்லலாம் பார்த்திங்கன்னா இது தான் யூஸ் பண்ணுவாங்க. இல்லை நாற்று பார்த்திங்கன்னா நடுறதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இது தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. வேணுன்றவங்க ஒரு பிளான்ட் வாங்கி வச்சாவே உங்களுக்கு வந்து நிறைய எக்கச்சக்கமான கொத்துக்கால பூக்கள் கொடுக்குற வெரைட்டி பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இது கொடுக்கும். புக் பண்ணி வாங்கிக்கோங்க. நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற ரோஸ் என்னென்னு பார்க்குறீங்களா? வாரத்தில் 7 நாட்களும் பூக்கள் கொடுக்குற வெரைட்டி பார்த்திங்கன்னா 7 டேஸ். இது ஃபுல்லாகவே மொட்டோடு தான் இருக்குது. உங்களுக்கு இன்னும் ஃப்ளவர்கள் மலரில். இதில் நம்மக்கிட்ட வந்து 7 டேஸ் எல்லோவும் அவைலபிளாக இருக்குது, பிங்க்கும் அவைலபிளாக இருக்குது. யாருக்கு எந்த கலர் வேணுமோ புக் பண்ணி வாங்கிக்கலாம். நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது மினியேச்சர் ரோஸுங்க. பர்த்டே பார்ட்டி ரோஸுன்னு சொல்லுவாங்க இதை, இல்லை பிங்க் கொத்து பட்டன் ரோஸுன்னு சொல்லுவாங்க. இது பார்த்திங்கன்னா ஸ்டார் டைப்பில் பூக்கும். நிறைய பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இந்த குட்டீஸுங்களுக்கெல்லாம் நம்ம தலையில் வைக்கிற மாதிரி இருக்கும். டெய்லியும் பார்த்திங்கன்னா ஸ்கூலுக்கோ இல்லை வேலைங்களுக்கு கூட டெய்லியும் பார்த்திங்கன்னா நம்ம தலையில் வைக்கும்போது மினி ரோஸில் நல்லா அழகாக இருக்கணுன்றவங்க கண்டிப்பாக இதை புக் பண்ணி வாங்கிக்கலாம். நிறைய பூக்கள் கொடுக்குற வெரைட்டி பார்த்திங்கன்னா இது நம்ம சின்ன சைட்லேயே வந்து ஸ்டார் டைப்பில் பூக்கும். வேணுன்றவங்க கண்டிப்பாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறோம் பேரடைஸ் ரோஸ் தான் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா 2 கலரில் பூக்கும். நல்லா ஒரு டார்க் கலர்லேயும் லைட் கலர்லேயும் பூக்கும். இதுவும் பார்க்க பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு அழகாக க்யூட்டாக இருக்குங்க, ஒரு டிஃப்ரெண்ட் கலரில். வேணுன்றவங்க கண்டிப்பாக ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துக்கோங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது காப்பர் ரெஸ்டினுங்க. 2 வெரைட்டி ஆஃப் காப்பர் ரெஸ்டின் இருக்குது. இது பார்த்திங்கன்னா டார்க் காப்பர் ரெஸ்டின். இது ரொம்ப கெட்டியாக இருக்கும். ஃப்ளவர் வந்து மொட்டுக்கள் பார்த்திங்கன்னா பேக் சைடு வந்து டார்க் கலர்லேயும் ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி காப்பர் கலர்லேயும் இருக்கும். இது எவ்வளோ பூக்கள் பூக்கும்னு அங்கே பாருங்களேன். பிளான்ட்ஸ்லேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஒரு 4-5 பிரான்ச்சஸோட பூ பார்த்திங்கன்னா ஒரு 5-6 பூவோட இருக்குது. யாருக்கு வேணால் புக் பண்ணிக்கலாம்.
நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது எல்லோ ரோஸுங்க. இது பார்த்திங்கன்னா நார்மல் எல்லோ ரோஸ் தான். என்னென்னு பார்க்குறீங்களா, இதுவும் பார்த்திங்கன்னா நல்லா தட்டியாகவும் மீடியம் சைஸ்லையும் இருக்கும். இது நம்ம நார்மலாக மார்க்கெட்டில் சேல் பண்ணுற ரோஸ் தான். எவ்வளோ ஒரு அழகாக இருக்க பாருங்கள். இதில் என்ன ஒரு டிஃப்ரெண்ட்டுன்னு பார்த்திங்கன்னா நல்லா சர்க்கிள் போல தான், நல்லா சக்கரம் போல தான் வளைஞ்சு வளைஞ்சு இது பூக்கள் மலரும். பார்க்கவே பார்த்திங்கன்னா நல்லா ரவுண்ட் ஷேப்பில் அழகாக இருக்கும். இது மலர பார்த்திங்கன்னா இந்த பெட்டல்ஸ்கள் லைட்டாக ஷேட் ஆகிடும். ஆனால் பார்க்க வந்து க்யூட்னஸ் அவ்வளோ அப்படியே தான் இருக்கும். வேணுன்றவங்க புக் பண்ணி வாங்கிக்கலாம். நம்ம அடுத்து தான் பார்க்க போகிறது திரும்ப வந்துட்டாண்டா அந்த மாதிரி ஒரு ரோஸ். என்னன்னு பார்க்குறீங்களா, இதுதாங்க சன்ரைஸ் கலர் ரோஸ். ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ரோஸ். நம்ம கிட்ட வந்து அதிகமாக கஸ்டமர் கேட்குற கலர் பார்த்திங்கன்னா இதுதான். இது அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். கலர் பார்த்திங்கன்னா ரொம்ப லைட் ஆரஞ்சு கலரில் இருக்கும். வேணுன்றவங்க கண்டிப்பாக புக் பண்ணிக்கலாம். ஒரு 2 பிளான் மட்டும் தான் அவைலபிளாக இருக்குது. நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது கோல்டு ரோஸ் தான் பார்க்க போகிறோம். கோல்டுலேயே பார்த்திங்கன்னா 3 வெரைட்டிஸ் ஆஃப் கோல்டு இருக்குது. இது ஒரு வெரைட்டி. என்னென்னு பார்க்குறீங்களா, இது எஜ்ஜில் பார்த்திங்கன்னா நல்லா ரெட் கலரில் கொடுக்கும். லைட்டாக ரெட் கலரில் கொடுக்கும். அடுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 4 அடுக்கு அந்த மாதிரி தான் வரும். வேகமாக ஒரு 2 டேஸ்லேயே பார்த்திங்கன்னா இது மலர்ந்துடும். அதே மாதிரி ஒரு 3-4 நாள்லேயே பார்த்திங்கன்னா இது இதழ்கள் ஃபுல்லாகவே கொட்டிடும். அந்த மாதிரி ரோஸ் தான். வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. நம்ம கோல்டு என்ன மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு கலர் வேணுன்றவங்க கண்டிப்பாக இதை புக் பண்ணிக்கலாம். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப ரேரான கலருங்க. ஒரு டிஃப்ரெண்ட்டான கலருங்க. இது ரொம்ப கிடைக்கிறது ரொம்ப ரேர். என்னென்னு பார்க்குறீங்களா, ஒரு பிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டாட்ஸாகவும் எல்லோவும் பிங்க்கும் கலந்த போல் இருக்கும். இது பெட்டல்ஸுகள் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்டார் டைப்பில் பூக்கும். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். பார்க்கவே வேணுன்றவங்க புக் பண்ணிக்கலாம். நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது பன்னீர் பட்டன். எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது பாருங்கள். இது பிளான்ட்ஸ் மலரும் போது அப்படியே பார்த்துட்டே இருக்கலாம் போல் இருக்கும். அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா கொத்து கொத்தாக பூக்கும். பார்க்கவும் வந்து அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும். இதில் ஸ்பெஷல் என்னென்னு பார்க்குறீங்களா, இது இதழ்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ சின்ன சின்னதாக அதிகம் நெருக்கமாக இருக்கும். நிறைய பெட்டல்ஸ்கள் இருக்கும். வேணுன்றவங்க புக் பண்ணிக்கலாம். நிறைய புதர் போல் பூக்கும். நிறைய பூக்கள் கொடுக்குற வெரைட்டி பார்த்திங்கன்னா இது நிறைய பூக்கள் கொடுக்கும். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது சம்மர் சோனுங்க. இது பார்த்திங்கன்னா வீட்டுக்கு முன்னாடி ஒரு 14 இன்ச் பாட்டில் வந்து ரீபாட் பண்ணி வச்சிங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். நிறைய பூக்கள் கொடுக்கும். அதே மாதிரி ஒரு 2 பெட்டல்ஸ்கள் தான் இருக்கும். இதுங்க பாருங்கள், 1 2 இந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் கப் ஷேப்பில் மலரும். நல்லா லைட் பிங்க்கும் ஃபுல்லாக மலர்ந்ததையும் ஒயிட் கலரில் மாறிடும். பார்க்கவே வந்து அவ்வளோ ஒரு சூப்பராக அற்புதமாக இருக்குங்க. சின்ன சின்னதாக இங்கே பாருங்கள் எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது ரவுண்டாக. வேணுன்றவங்க கண்டிப்பாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. நம்ம வீட்டு முன்னாடி அழகுக்கு வைக்கணுன்னா கண்டிப்பாக இந்த பிளான் நான் சொல்லுவேன். சூப்பராக இருக்கும்ன்ட்டு வேணுன்றவங்க உங்களுக்கு பிடிச்சா கண்டிப்பாக புக் பண்ணிக்கலாம். நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா எங்களுக்கு ரோஸ் வந்து நல்லா பார்க்கவும் டபுள் கலரில் இருக்கணும். ஃப்ராக்ரன்ஸும் வரணும். பெரிய சைஸாகவும் பூக்கணுன்றவங்க கண்டிப்பாக டபுள் டிலேட் வாங்கிக்கலாம். பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நல்லா ஃப்ராக்ரன்ஸ் வரும். ஒரு பர்ஃப்யூம் போல் ஒரு ரோஸே பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு சாஃப்ட்னஸாக இருக்கும். வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இது கலராக பூக்குங்க. நான் அடுத்ததாக பார்க்க போகிறது பிங்க்கு பட்டன் தான் பார்க்க போகிறோம். இப்போ இது பார்த்திங்கன்னா பெட்டல்ஸ்க்கு நல்லா பெண்டாக வளைவாக இருக்குங்க. பிங்க்கு கொத்து பட்டன் வேறு, பிங்க் பட்டன் வேறு. இது பார்த்திங்கன்னா வந்து நல்லா அழகாக கொத்தாக பஞ்சாக பூக்கும். ரோஸ் பார்த்திங்கன்னா நல்லா மீடியம் சைஸில் இருக்கும். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஒரு 7-8 பூ பூக்கும் போது அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது டாக்டர் பன்னீர் ரோஸ் தான். இது பொறுத்த வரைக்கும் இந்த பன்னீர் ரோஸை போல் கலர்கள் பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் இருக்கும். நிறைய பூக்கள் கொடுக்குங்க. இது வந்து ஒரு டிஏ ரோஸ் டைப் பார்த்திங்கன்னா இதழ்கள் பார்த்திங்கன்னா நல்லா நெருக்கமாக அழகாக இருக்கும். ஆனால் டிஏ வெரைட்டி கிடையாது. டாக்டர் பன்னீர் ரோஸ். வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். அடுத்ததாக பார்க்க போகிறது பேரடைஸ் ரோஸ் தான் பார்க்க போகிறோம். இதை பொறுத்த வரைக்கும் நல்லா டார்க் கலரும் லைட் கலரும் கலந்த போல் இருக்குது. ரோஸ் பாருங்கள் என் கையில் எவ்வளோ பெரிய சைஸில் இருக்குன்னு. அந்த மாதிரி பெரிய சைஸாக பூக்கும். ஒரு டிஃப்ரெண்ட் கலராக வேணுன்றவங்க இந்த மாதிரி புக் பண்ணி வாங்கிக்கலாம். அடுத்ததாக பார்க்க போகிறது ஆரஞ்சும் ஒயிட்டும் கலந்த போல் பலூன் ரோஸுங்க. இது ரொம்ப ரொம்ப ரேர் கிடைக்கிறது. இந்த ஆரஞ்சில் ஒயிட் இந்த மாதிரி ஸ்ட்ரைப்பாக வர்றது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். வேணுன்றவங்க டபுள் கலரில் இருக்கிறவங்க புக் பண்ணி வாங்கிக்கலாம். நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது டிஏ வெரைட்டிங்க. இங்கே பாருங்கள், நம்மக்கிட்ட வந்து இந்த பிக் சைஸ் டிஏ வெரைட்டி 5 kgலேருந்து நம்மக்கிட்ட 8 inch பாட்டில் வரைக்கும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. 14 inch பாட்லேயும் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு எந்த சைஸ் ஆஃப் பிளான்ஸ் வேணும்னு கண்டிப்பாக புக் பண்ணி வாங்கிக்கலாம். நல்லா கப் ஷேப்பில் ரவுண்ட் ஷேப்பில் பூக்கும். டிஏ ரோஸ். வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது ஃபேரி ரோஸ். நல்லா பார்த்திங்கன்னா இது கொடி டைப்பில் ஓடி கொத்தாக பூக்கள் பிடிக்கிற வெரைட்டி பார்த்திங்கன்னா இந்த ஃபேரி ரோஸ். அதேமாதிரி இந்த மாதிரி லாஸ்ட் எஜ்ஜிலேருந்து இந்த லாஸ்ட் துளிர்கள் வரைக்கும் பூக்கள் மலர்ந்து அதுக்கப்புறம் தான் இந்த ஃப்ளவர்கள் கொட்ட ஆரம்பிக்கும். அந்த மாதிரி ஒரு வெரைட்டி. இது நம்ம பிளான்ட்ஸில் வந்து 1 நாள் 2 நாள் இல்லைங்க, வீக்லி ஆனால் கூட இது வந்து பிளான்ட்ஸ் அப்படியே தான் இருக்குது. இந்த ஃப்ளவர் வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது ஸ்டார் ஆரஞ்சு ரோஸ் தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்க இந்த ரோஸ் நம்ம பார்த்து. இப்போ வந்து புதுசாக நம்மக்கிட்ட வந்திருக்கு. நல்லா ஆரஞ்சும் ஒயிட்டும் கலந்த போல் இருக்கும். பெட்டல்ஸ்கள் வந்து நல்லா ஸ்டார் டைப்பில் பூக்கும். வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம்.
நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது ட்ரிபிள் கலர் ரோஸ். இது நல்லா பார்க்கவே ஹெச்டி கலரில் இருக்கும், நல்லா டார்க் கலரில் இருக்கும். இது பேக் சைடு பாருங்கள், ஒரு சின்னதாக ஒரு தட்டியாக அந்த மாதிரி தான் இருக்கும், நம்ம தலையில் வச்சுக்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த குட்டீஸுங்களுக்கெல்லாம் வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க. நிறைய பூக்கள் கொடுக்குற வெரைட்டி இதுதான். நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது இந்த பிங்க்கில் பார்த்தீங்கன்னா ஒயிட்டாக இந்த மாதிரி டாட்ஸ் இருக்கிறது பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட 2 பிளான்ட் அவைலபிளாக இருக்குது. ரொம்ப ரேருங்க, ஆனால் வேகமாக க்ரோத்திங் வரும், சீக்கிரமாக வந்து நிறைய பூக்கள் கொடுக்குற வெரைட்டி கண்டிப்பாக இது கொடுக்கும். இதுவும் மீடியம் சைஸில் இருக்குங்க ரோஸ், யாருக்கு வேணால் புக் பண்ணிக்கலாம். நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது ஒரு குட்டி மினி ரோஸ் தான். இதை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு கெட்டியாக இருக்கும் ரோஸ், பார்க்கவே வந்து அவ்வளோ ஒரு க்யூட்டாக அழகாக இருக்கும். ஒரு பிங்க்கும் ஒரு எல்லோவும் கலந்த போல் இருக்கும். வேகமாக வந்து மலர வெரைட்டி பார்த்திங்கன்னா அதிகமாக பூக்கள் கொடுக்குற வெரைட்டி கண்டிப்பாக இது கொடுக்கும். நிறைய கொத்தாக பஞ்சாக பூக்குங்க. ஒரு சிங்கிள் பிளான் மட்டும் 5 kgயில் இருக்குது, யாருக்கு வேணால் புக் பண்ணிக்கிங்க. அதே மாதிரி இந்த வீடியோவில் பிடிச்ச கலர்கள் எல்லாமே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பி எவ்வளோ ப்ரைஸ்ன்னு தெரிஞ்சு கண்டிப்பாக புக் பண்ணிக்கலாம். இன்னும் அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சும் கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இன்னும் அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய் பாய்.